வெல்கம் டு ரேபிட் மிஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியிலேருந்து நியூ சர்க்குலர் வெளியாகிருக்கு அனைத்து இணைவு பெற்ற கல்வியியல் கல்லூரிகளுக்கும். ஸோ பிஎட் தேர்டு செமஸ்டர். ஸோ தற்போது பார்த்திங்கன்னா பிஎட் படிக்கக்கூடிய மாணவர்கள், ஃபஸ்ட் இயர் மாணவர்கள் செகண்ட் செமஸ்டரில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது பார்த்திங்கன்னா தேர்டு செமஸ்டருக்கான டீச்சிங் ப்ராக்டிஸ் கற்றல் கற்பித்தல் பயிற்சி செல்வதற்குரிய தமிழக அரசின் உயர்கல்வி பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஒதுக்கப்பட்டுள்ளது. அது சம்பந்தமான வழிகாட்டு நெறிமுறைகளை தான் பார்த்திங்கன்னா தற்போது யூனிவர்சிட்டி கல்லூரிகளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதால் பார்த்திங்கன்னா மாணவர்கள் எக்ஸாம்ஸ் வருவதற்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த டீச்சிங் ப்ராக்டிஸுக்கு அனுப்பப்படுவார்கள். ஸோ இதற்கு முன்னாடியுமே பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டுகளையும் இதே போல் தான் நடத்தப்பட்டது. ஸோ என்னென்னா இந்த ஒவ்வொரு செமஸ்டருக்கும் 100 ஒர்க்கிங் டேஸ்ன்றது மாணவர்களுக்கு அட்டெண்டன்ஸ்ன்றது இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் செகண்ட் செமஸ்டர் உங்களுக்கு கம்ப்ளீட், அந்த டேஸ் கம்ப்ளீட் ஆன உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்டு செமஸ்டருக்கான டீச்சிங் ப்ராக்டிஸ்க்கு மாணவர்கள் கட்டாயமாக செல்ல வேண்டும். ஸோ அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த செகண்ட் செமஸ்டர் எக்ஸாமினேஷன்ஸும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதால் பார்த்திங்கன்னா இந்த முறையுமே தற்போது இந்த செகண்ட் செமஸ்டருக்கான எக்ஸாமினேஷனை பற்றி இன்னும் நம்மளுக்கு அறிவிப்பு வரலை. ஸோ அதனை இடையில் பார்த்திங்கன்னா தற்போது இந்த டீச்சிங் ப்ராக்டிஸுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை பல்கலைக்கழகம் கொடுத்துருக்கிறதால கட்டாயமாக ஃபஸ்ட்டு டீச்சிங் ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. செகண்ட் இயர் படிக்கக்கூடிய மாணவர்கள் தேர்டு செமஸ்டர். ஸோ உங்களுக்கு ஆகஸ்ட் 3ஆம் வாரம் முதல் கற்றல் கற்பித்தல் பயிற்சியினை மேற்கொள்ளுதல் வேண்டும் என்றதும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸாம் வந்தாலும் வரலனாலும் பிஎட் தேர்ட் செமஸ்டர் மாணவர்கள் பார்த்திங்கன்னா செகண்ட் செமஸ்டரில் படிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் ஆகஸ்ட் 3ஆம் வாரம் முதல் டீச்சிங் ப்ராக்டிஸ், ஸோ அந்த 16 வீக்ஸ் இன்டர்ன்ஷிப்பை ஸ்கூல்ஸில் கம்ப்ளீட் பண்ணணும்ன்றது தான் இந்த நியூ சர்க்குலரில் கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் பிஎட் பட்டப்படிப்பிற்கான பாடத்திட்டத்தின்படி இப்பல்கலைக்கழகத்துடன் இணைவு பெற்ற கல்வியியல் கல்லூரிகளில் பிஎட் 2ஆம் ஆண்டு 3ஆம் பருவம் பயிலும் மாணவ மாணவிகள் 16 வாரம் கற்றல் கற்பித்தல் பயிற்சியினை அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மேற்கொள்ளுதல் வேண்டும். அதன் அடிப்படையில் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற கல்வியியல் கல்லூரிகளில் 2024-25ஆம் ஆண்டிற்கான பிஎட் சேர்ந்த, ஸோ இப்போ செகண்ட் இயர் அந்த செகண்ட் செமஸ்டர் படிக்கக்கூடிய மாணவர்கள் 2ஆம் ஆண்டு 3ஆம் பருவம் பயிலும் மாணாக்கர்கள் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வருகின்ற 2025 ஆகஸ்ட் 3ஆம் வாரம் முதல் கற்றல் கற்பித்தல் பயிற்சியினை மேற்கொள்ளுதல் வேண்டும்ன்றதும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதில் மாணவர்கள் நீங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸ் போகணும். ஸோ இதனிடையில் உங்களுக்கு எக்ஸாம் ஷெடியூல்ஸ் கொடுத்தாலும் ஸோ அதை நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி தான் தற்போது சூழ்நிலை இருக்குது. ஸோ அதால் மாணவர்கள் நீங்கள் ஆகஸ்ட் 3ஆம் வாரத்திலேருந்து டீச்சிங் ப்ராக்டிஸ் போவதற்கு நீங்கள் தயாராவது நல்லது. உங்களுடைய பள்ளிகள், ஸோ நீங்கள் எந்த மாவட்டத்தில் எந்த கல்லூரியில் நீங்கள் படிச்சுட்ருக்கீங்களோ அந்த கல்லூரியிலிருந்து குறிப்பிட்ட சுற்றளவு இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு மட்டும்தான் அந்த டீச்சிங் ப்ராக்டிஸுக்கு மாணவர்களை அனுப்ப வேண்டும். ஸோ இதை தமிழக அரசின் பள்ளிக்கல்வித்துறையின் வாயிலாக நிர்ணயித்த பள்ளிகளின் பட்டியலை தங்கள் கல்லூரியின் காலேஜ் லாகின் வாயிலாக அனுப்பப்படுகிறது. ஸோ அப்போ அந்த ஸ்கூல் லிஸ்ட்டை காலேஜஸுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ மாணவர்கள் அந்த கூகுள் மேப்பில் அந்த கல்லூரி இருக்கக்கூடிய சுற்றளவு 15 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள பள்ளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆசிரியர் தேவையின் அடிப்படையில் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஸோ அப்போ அந்த ஸ்கூல்ஸில் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸுக்கு டீச்சர்ஸ் வேக்கன்சி இருந்ததுன்னா ஸோ அதன் அடிப்படையில் தான் அந்த டீச்சிங் ப்ராக்டிஸ் ஸ்கூல் இன்டர்ன்ஷிப்புக்கு மாணவர்கள் சேர்த்துக்கொள்ளப்படுவார்கள். அதான் சொல்லியிருக்காங்க. இப்போ கல்லூரி இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து 15 கிலோமீட்டர் சுற்றுலா எந்த பள்ளியில் வேணாலும் அந்த ஆசிரியனுடைய தேவையின் அடிப்படையில் மாணவர்கள் அந்த ஸ்கூல் இன்டர்ன்ஷிப்பை நீங்கள் ஆர்டர் வாங்கிக்கலாம். ஸோ அதில் நீங்கள் இப்போவே உங்களுக்கு நியர்பை இருக்கக்கூடிய காலேஜ் இருக்கக்கூடிய இந்த 15 கிலோமீட்டர்ஸில் என்னென்ன பள்ளிகள் இருக்குன்றதை இங்கே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது.
ஒதுக்கப்பட்ட பள்ளிகள் பட்டியலில் எக்காரணத்தை கொண்டும் மாற்றம் செய்ய இயலாதென்றதும் மாணாக்கரின் வருகை பதிவினை சம்பந்தப்பட்ட பள்ளி முதல்வர்கள் வாயிலாக இணைய வழியில் கண்காணிப்பதற்கு தமிழக அரசின் பள்ளிக்கல்வித்துறையினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவிச்சிருக்காங்க. கற்றல் கற்பித்தல் பயிற்சி முடிந்தவுடன் பள்ளி கல்வித்துறையினால் மாணாக்கர்களின் வருகை பதிவை குறித்த அறிக்கை பல்கலைக்கழகத்திற்கு வழங்க வேண்டும். அந்த அறிக்கை கல்லூரி வாயிலாக சமர்ப்பிக்கும் மாணாக்கரின் வருகை பதிவு அறிக்கையுடன் ஒப்பீடு செய்யப்பட்டு அதன் அடிப்படையிலேயே பல்கலைக்கழக தேர்விற்கு அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. பள்ளி ஒதுக்கீடு குறித்த கருத்துக்கள் சந்தேகங்களை TNTU School Internship 2025@gmail.com என்ற மின்னஞ்சல் கல்லூரியின் பெயரை குறிப்பிட்டு செய்தியாக டைப் செய்து அனுப்பி தெளிவுபடுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கல்லூரிகளுக்கு ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மாணவர்கள் இப்போ செகண்ட் செமஸ்டரில் இருக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுடைய தேர்ட் செமஸ்டருக்கான ஸ்கூல் இன்டர்ன்ஷிப்பு, ஸோ அதை பற்றி நீங்கள் ஸ்கூல்ஸ் எந்தெந்த ஸ்கூல்ஸில் நீங்கள் இன்டர்ன்ஷிப் எடுக்கலாம்ன்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ இது ப்ரைவேட்டு ஸ்கூல்ஸில் பண்ண முடியாது. கவர்மெண்ட் எய்டட்ஸ்க்கு மட்டும்தான் தற்போது தெரிவிச்சிருக்காங்க. பயிற்சி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மேற்கொள்ளுதல் வேண்டும்ன்றது தான் இந்த சர்க்குலரில் கொடுத்துருக்கேன். வேறு எந்த தகவல் பண்ணுங்கள் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.